ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி அண்ட் டேஸ்டி கிச்சன். நம்மளோட வீக்லி மெனுவில் வாரத்தில் 2லேருந்து 3 நாள் வந்து கண்டிப்பாக நம்ம சாம்பார் வச்சுருவோம். எல்லா சாம்பாரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் போடக்கூடிய காய்கறிகள் தான் வேறு வேறு. ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒவ்வொரு மனமும் ருசியும் இருக்கும். அதை பொறுத்து அந்த சாம்பாரினுடைய டேஸ்ட் வந்து மாறுபடும். ஏற்கனவே அவரைக்காய் சாம்பாரும் முள்ளங்கி சாம்பாரும் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் எப்படி அதனுடைய நிறமும் அதனுடைய மனமும் மாறாமல் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை கழுகிட்டு வேக வச்சுருக்கேன். நான் பாத்திரத்தில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணையும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு குக் பண்ணி வச்சுருக்கேன். விளக்கெண்ணெய் ஊற்றுறதுனால பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு வரும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் மண் பாத்திரத்தில் தான் இதை வந்து வேக வச்சுருக்கேன். பாருங்கள் பருப்பு எந்த அளவுக்கு வந்து மசிஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு. 2 முருங்கைக்காவை எடுத்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய் வந்து எப்பொழுதுமே முடிஞ்ச அளவுக்கு நாட்டு முருங்கைக்காய்களை வந்து பயன்படுத்துங்க. நாட்டு முருங்கைக்காய் வந்து நீளம் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி முருங்கைக்காய் எடுக்கும்போது இந்த அளவுக்கு சதைப்பட்டு இருக்கிற காய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்புல வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். குழம்போ பொரியலோ எதுனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அதனுடைய விதைகள் வந்து முத்தலை, ஆனால் காய் வந்து பெருசாக இருக்குது. சின்ன வெங்காயம் பாதி வெங்காயத்தை வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் தூள் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், ஜீரகம், பெருங்காயம். நான் வந்து இதில் மல்லி இலை யூஸ் பண்ண போகிறதில்ல. புளிக்கரைசல் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க 2 தக்காளி பழத்தையும் நல்லா வந்து உங்களுக்கு ஜூஸ் ஆகிற மாதிரி வதக்கி விடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து வதங்கி வந்துடும். நல்லா வந்து தக்காளி பழம் மெல்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்து உபயோகப்படுத்தியிருக்கேன். சாம்பார் தூளினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமா நான் வந்து தண்ணி சேர்த்துறேன். எதுக்காக அப்படின்னா, இந்த தண்ணி வந்து முருங்கைக்காய் வேக வைக்கிறக்காக. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து முருங்கைக்காயை சேர்த்துங்க. அப்போ தான் வந்து அந்த முருங்கைக்காயினுடைய ஃப்ளேவர் வந்து நல்லா சாம்பாரில் வந்து இறங்கும். நீங்கள் எண்ணெயில் வதக்குனீங்கன்னா கலர் மாறிடும், அதனுடைய வாசம் குறைஞ்சிரும். அதுக்காக தான் தண்ணி கொதிக்கும் பொழுது முருங்கைக்காவும் பாதி வெங்காயத்தை முருங்கைக்காவோட சேர்த்து வந்து வேக வைங்க. தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து நல்லா மூடி வச்சு வந்து குக் பண்ணுங்கள். நடுவில் கிளறி விடுங்க. பாருங்கள், முருங்கைக்காய் வந்து 3/4 பதம் அளவுக்கு வந்து வெந்துருச்சு. கையில் உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, அந்த பருப்பையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விடுங்க. ரொம்ப பிஞ்சான முருங்கைக்காய்களை எடுத்தீங்க அப்படின்னா குழம்பு வந்து கச்சு போயிடும் அப்படிப்பாங்க, அதாவது கசப்படிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப விதை முத்துனது எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது, ஈக்கி மாதிரி இருக்கும். கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுங்க. நாட்டு முருங்கைக்காய்களுக்கான ருசியே வந்து ரொம்ப தனியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி வச்சு முருங்கைக்காய்கள் வந்து ஃபுல்லாக வேகிற வரைக்கும் வந்து குக் பண்ணி விடுங்க. நடுவில் 2-3 வாட்டி கிளறி விட்டு போதுமான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. முருங்கைக்காய் வெந்ததுக்கு அப்புறமா புளி தண்ணி சேர்த்துங்க. முன்னாடியே சேர்த்துனீங்க அப்படின்னா முருங்கைக்காய் வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும். ஸோ புளி தண்ணி சேர்த்தி புளியினுடைய பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. உங்களுக்கு அந்த முருங்கைக்காயினுடைய மனம் வந்து ரொம்ப நல்லா வரும், நல்லா கொதிச்சிட்ருக்கும் பொழுது. அதனால தான் நம்ம வந்து முருங்கைக்காயை வதக்காமல் சேர்த்துறோம். பாருங்கள், முருங்கைக்காய் வந்து எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு, ஆனால் வந்து ஃபுல்லாகவும் குக் ஆகிருக்கும். நம்ம வந்து தாளிப்பு பண்ணிடலாம். கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதில் வந்து கடுகு, சீரகம், அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால் இதையும் போட்டு 1 நிமிஷம் போல் வந்து வதக்கி விடுங்க. எண்ணெயில் போடுறதுனால சீக்கிரம் வதங்கி வந்துடும். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சிறிதளவு.
இந்த தாளிப்பு பொருட்களை எல்லாமே தாளித்து நம்ம வந்து குழம்புல மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி மல்லி இலை வந்து யூஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னா முருங்கைக்காயினுடைய ஃப்ளேவரே வந்து அந்த சாம்பாரில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை மாற்ற வேண்டாம் அப்படிங்கிறக்காக நான் வந்து மல்லி இலை போடலை. இதுவே வந்து உங்களுக்கு நல்ல முருங்கைக்காய் வாசத்தோட சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே வீடியோஸ்னுடைய அப்டேட் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.